Hey hello guys, welcome to DotTech. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா iPhone 11 Pro Max hands-on review தான் பார்க்க போறோம். So வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரிபிள் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் கிரில். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் ஆன் பட்டன், ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர், செலக்ட் ஸ்லைடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கலர் வேரியன்ட் வருது: மிட் நைட் க்ரீன், ஸ்பேஸ் கிரே, ஒயிட், கோல்டு. ஸோ ஸ்க்ரீன் சைஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வருது வித் HDR சப்போர்ட்டோட. ஸோ ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டால்பி ஆட்மாஸ், டால்பி விஷன், ஒரு ஸ்பேஷியஸ் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இது iPhone XS Maxோட 5 hours லாஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்ஸில் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா அது A13 பயோனிக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா A12ஓட ஒரு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லலாம். ஸோ iPhone 11 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா தான் ஒரு மேஜர் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கேமரான்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சரோட 12 மெகா பிக்சல் சென்சரோட வருது. இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f2.4 அப்பச்சர் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f2.0 2x ஆப்டிக்கல் ஜூமோட வருது. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட்டில் புதுசாக ஐ கீ லைட் மோனோன்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் வியூ. இது பார்த்தீங்கன்னா 2x ஆப்டிக்கல் வியூ. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஐ லைட் கீ மோனோ. ஸோ செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் லைட்டாக ஒரு வைட் ஆங்கிள் வியூ தந்துருக்காங்க. கீழே ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வியூ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நைட் மோட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மேனுவலாக ஆன் பண்ண முடியாது, நம்ம நைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோ மோஷன் எடுக்கலாம். இது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்மில் ஸ்லோ ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 3 லென்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு லென்ஸ்க்கு வந்து 1x 2x சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லென்ஸ் வந்து மாறுறதுனால நமக்கு வந்து அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைட் ஆங்கிள்லேருந்து ஜூம் போகிறேன். ஸோ எனக்கு வந்து எந்த விதமான வந்து ஒரு லென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாத ஒரு இதுவே தெரியல. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு என்ன வீடியோ போடணுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்கள் அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் பாய்.